வணக்கம். திமுக கூட்டணியில் இணைந்த இன்னொரு புதிய கட்சி மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி திமுக கூட்டணியில் இணைந்துள்ள புதிய கட்சி எது என்பது பற்றிய முழு எடுத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. இந்த முறை தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி, விஜயின் தாவேக தலைமையிலான கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. இதில் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியே மிகவும் வலிமையாகவும் உறுதியாகவும் இருந்து வருவதாக கருதப்படுகிறது. அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு இணைந்து களம் கண்ட கூட்டணி கட்சிகள் தற்போது வரை திமுக கூட்டணியிலேயே நீடிக்கின்றன. அது மட்டுமல்லாது 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து பல்வேறு புதிய கட்சிகளும் தற்போது திமுக கூட்டணியில் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். அதன்படி ஏற்கனவே கருணாஸ் அவர்களது முக்குளத்தோர் புலிப்படை மற்றும் தனியரசு அவர்களது கொங்கு இளைஞர் பேரவை இந்த முறை திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் நடிகர் கமலஹாசன் அவர்களது மக்கள் நீதி மய்யம் கட்சி கடந்த முறை தனித்து போட்டியிட்ட நிலையில் இந்த முறை திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. இப்படி பெரிய கட்சிகள் முதல் சிறிய கட்சிகள் வரை தொடர்ந்து திமுக கூட்டணியில் இணைந்து வரும் நிலையில் தற்போது மேலும் ஒரு புதிய கட்சி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. அதாவது திமுக கூட்டணியில் தமிழ் புலிகள் கட்சி இணைவதாக அக்கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பாதுகாக்க திமுகவுடன் கைகோர்ப்பதாகவும் 2026 தேர்தலில் 5 தொகுதிகளுக்கு மேல் கேட்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் ஜனவரி 3ஆம் தேதி ஈரோட்டில் நடக்க இருக்கும் வெல்லும் தமிழ்நாடு மாநாட்டில் உதயநிதி அவர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தமிழ் புலிகள் கட்சி தற்போது திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. அந்த வகையில் திமுக கூட்டணி தற்போது மேலும் வலிமை பெற்றுள்ளது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். அதாவது 4 முனை போட்டியில் திமுக கூட்டணியை எதிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் களம் காண்கின்றன. இதன் மூலம் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் ஒரு இடத்தில் சேராமல் 3 பக்கமும் சிதறுகின்றன. அதன்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் வாக்கு சதவீதம் குறைந்தாலும் கூட மீண்டும் திமுக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதி வருகின்றனர். அதன் அடிப்படையில் தான் பெரிய கட்சிகள் முதல் சிறிய கட்சிகள் வரை திமுக கூட்டணியில் இணைய ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணைந்து வரும் நிலையில் தற்போது நாகை திருவள்ளுவன் அவர்களது தமிழ் புலிகள் கட்சியும் திமுக கூட்டணியில் இணைந்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.